வணக்கம் அன்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அன்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஜோஷ் ஆன்லைன் தமிழ் பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை கிராஸ் ஆகிருக்கு. அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைப் கிராஸ் ஆகிருக்குது. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வாங்க, ஒரு முக்கியமான வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைலில் சார்ஜ் எந்த அளவுக்கு அது நிற்குதோ, அதாவது நம்ம சேனலில் வரக்கூடிய அநேக வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னாலே நீங்கள் உங்கள் மொபைலில் சார்ஜ் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா சில நபர்களுக்கு அந்த சார்ஜ் குயிக்காக ட்ரெயின் ஆயிடுது. சரிங்களா? இது 2 விதத்தில் நம்ம பார்க்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா சார்ஜ் போடக்கூடிய மெத்தடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல். சரிங்களா? எந்த விதத்தில் நாம் யூஸ் பண்ணுறோம், அந்த 2 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சார்ஜ் எப்படி போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம மொபைல் யூஸ் பண்ணால் அந்த சார்ஜிங், அதாவது நம்ம பேட்ரி லைஃப்பை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்பர்களே, இந்த பேட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்பில் ஹார்ட்டு எந்த விதத்தில் முக்கியமானதோ அதுபோல் பார்த்திங்கன்னா பேட்ரி ஒரு மொபைலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பேட்ரி லைஃப் லாங் டைம் வந்தால் தான் அந்த மொபைல் சரியாக ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இந்த பேட்ரி எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு பிக்சர் நான் ஷோ ஆகுறேன். இந்த பேட்ரி எப்படி இருக்குது பாருங்கள். இது நார்மலாக உள்ள மொபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இதையும் பாருங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேட்ரி நல்ல கண்டிஷனாக இருக்கணும். சரிங்களா? பேட்ரி நல்ல ஹெல்த்தாக இருந்தால் தான் நம்மளோட மொபைல் லாங் லைஃபு போகும். சரிங்களா? அன்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம அந்த சார்ஜிங் மெத்தட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைலில் சார்ஜ் குயிக்காக டவுன் ஆயிரும். அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சார்ஜ் டவுன் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுருப்பீங்க, பட் நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப் இன்டர்நெட்டை அப்படி உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பேட்ரி குயிக்காக உங்களுக்கு ட்ரெயின் ஆயிரும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த மொபைலில் சில ஆப்ஸ், அதாவது இந்த க்ளீனர் யூஸ் பண்ணுவீங்க, பேட்ரி பூஸ்டர்னு ஆப் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஆப்பு யூஸ் பண்ணுறதுனால எவ்விதத்திலும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் பேட்ரி அது சார்ஜ் நிற்காது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேட்ரியோட லைஃப்பை தான் கெடுத்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? நம்ம நினைப்போம் பேட்ரி பூஸ்ட்ரு ஆப் யூஸ் பண்ணால் நம்ம பேட்ரி லாங் லைஃப் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. அந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்ரியோட லைஃப்பை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் இருந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் முக்கியமான ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஆப்ஸில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பேட்ரி ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த டார்க் மோடை யூஸ் பண்ணாமல் ஆர்டினரியாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த மோடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராக அந்த பேட்ரி ட்ரெயின் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பவர் கன்சம்ஷன் உங்களுக்கு அதிகமாக ஆகும். அட் சேம் டைம் நீங்கள் டார்க் மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய ஐசைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த டார்க் மோடு. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த டார்க் மோடை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சில நபர்கள் இந்த வால்பேப்பர் லைவ் வால்பேப்பராக வச்சுருப்பாங்க. லைவ் வால்பேப்பர் என்னென்னா உங்களுக்கு இந்த பொம்மை வைக்கிற மாதிரி, அதாவது அது மூவ்மெண்ட் இருக்கும் அந்த வால்பேப்பர். சரிங்களா? அதனால் அந்த லைவ் வால்பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ரி உங்களுக்கு நல்ல சேவ் ஆகும். சரிங்களா?
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பிரைட்னஸ் சில நபர்கள் வச்சுருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து அவுட் சைடில் இருக்கும்போது ஒரு பிரைட்னஸும், ஆட்டோமேட்டிக்காட்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஆட்டோ பிரைட்னஸில் வச்சிங்கன்னா, உங்களுக்கு அதன் மூலமாகவும் உங்கள் பேட்டரி வந்து குயிக்காக வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைப்ரேஷன் மோடில் சில நபர்கள் வச்சுருப்பீங்க. வைப்ரேஷன் மோடில் வந்து வைக்க வேண்டியதா ஏதாவது மீட்டிங்கில் இருக்கீங்கன்னா, நீங்கள் வைப்ரேஷன் மோடில் வச்சுக்கலாம். பட்டு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டைப் பண்ணும்போதே கீபேடில் வந்து வைப்ரேஷன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து வைப்ரேஷன் அதிகமாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வைஃபை ஆன் பண்ணுறது, ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, அப்புறம் என்எஃப்சி, லொக்கேஷன். சரிங்களா? இந்த லொக்கேஷன் எல்லாம் நீங்கள் ஆனில் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து குயிக்காக வந்து ட்ரெயின் ஆயிரும். சரிங்களா? இப்போ இன்கேஸ் நீங்கள் மேப் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிக்கிட வேண்டியதான். மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த என்எஃப்சி நீங்கள் வந்து பேமெண்ட் ஏதாவது பண்ணும்போது கூட நீங்கள் என்எஃப்சி ஆன் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணி வைங்க. ப்ளூடூத் வந்து நீங்கள் வந்து ஹெட்செட்டு யூஸ் பண்ணுவீங்கன்னா, அந்த டைமில் மட்டும் ப்ளூடூத் ஆன் வைங்க. மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒய்ஃபையும் சேம் அதே தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து எது தேவையான நேரத்தில் மட்டும் இந்த 4 ஆப்ஷனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் வந்து இந்த பேட்ரி எப்படி குயிக்காக ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜ் போடக்கூடிய மெத்தடை பார்ப்போம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சாம்சங் மொபைல் வச்சுருக்கீங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் நீங்கள் சாம்சங் மொபைல் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து சாம்சங் மொபைல் அடாப்டரும், சாம்சங் அந்த கேபிள் 2 தான் நீங்கள் சேமாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வந்து அடாப்டர் ஒரு கம்பெனியும், கேபிள் வந்து இன்னொரு கம்பெனியும் யூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து அது கரெக்டாக சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆகாது மொபைலில். சரிங்களா? 2வது ஒன்று பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் வந்து ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் பார்த்தீங்கன்னா, சாம்சங் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ரெட்மி கம்பெனினா, அந்த கம்பெனி கொடுத்துருக்கிற அந்த சார்ஜரையும் நீங்கள் அந்த கேபிளையும் தான் யூஸ் பண்ணணும். சாம்சங்னா சாம்சங் மொபைலுக்குள்ள அந்த சார்ஜரையும் அந்த கேபிளையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து ஏறும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது மொபைல் சார்ஜிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட சார்ஜ் வந்து 15% to 20% ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டுறணும். சரிங்களா? அதாவது 15% கீழே நீங்கள் போயிடக்கூடாது. ரொம்ப டவுன் ஆனோடனே சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 0 வந்ததுக்கு அப்புறம் தான் சார்ஜ் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து போடாதீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 85 to 90% உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜரை வந்து அந்த சார்ஜ் போடுறத வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப 0ல் வச்சும் நீங்கள் சார்ஜ் போடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, 100% வந்த பிறகு தான் நான் சார்ஜ் எடுப்பேன். அந்த மைண்ட் செட்டும் நீங்கள் மாற்றிடணும். சரிங்களா? இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கேப்புக்குள்ளே தான், அதாவது 85 to 90%க்குள்ளே சார்ஜ் ஆகிட்டுனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ளக் அவுட் பண்ணிடணும். சரிங்களா? இது வந்து நம்ம மொபைலுக்கு பேட்டரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு வந்து அவங்க பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு சார்ஜ் போட்டுருவாங்க. நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆகும். அவங்க நினைப்பாங்க, சரி நம்ம மொபைலில் வந்து டிஸ்சார்ஜிங் டெக்னாலஜி இருக்குது, சார்ஜ் ஃபுல்லானவொன்னே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அந்த தைரியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு வந்து சார்ஜ் போடுவாங்க. காலையில் தான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக சார்ஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த டிஸ்சார்ஜிங் டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ஓவர் ஹீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நிறைய ஆக்சிடென்ட்னால நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து நைட்டு சார்ஜில் போட்டிருப்பாங்க. சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்டு மேலேயே சார்ஜ் போடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து உங்களுக்கு வந்து என்னால் நைட்டு வந்து கண்ணு முழித்து நான் வந்து ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த சார்ஜிங் டைம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து சார்ஜரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவையோ,
அதே மாதிரி நம்ம மொபைலுக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா? சில நபர்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, மொபைலை சுவிட்ச் ஆஃபே பண்ண மாட்டார். ரெகுலராக அவர் வந்து சார்ஜ் போடுவார். அப்புறம் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவார். மறுபடியும் சார்ஜ் போட்டு அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் வந்து மொபைலை ஒரு நாள் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டார். இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சரிங்களா? எப்படி நமக்கு வந்து ரெஸ்ட்டு தேவையோ, அதே மாதிரி நம்ம மொபைலுக்கும் வந்து அந்த ரெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரிங்களா? அதனால் 2 அல்லது 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸாவது அந்த சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து ஃப்ரெஷ்ஷாட்டு நல்லா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அது வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்க முடியும். சரிங்களா? அதனால் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் பேட்ரி லாங் லைஃப் வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாகும். சரிங்களா? அன்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மொபைலில் வந்து பேட்ரி வந்து லாங் லைஃப் வரதுக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில நபர்களுக்கு தெரியும். அதனால் எனக்கு இது தெரிஞ்ச விஷயம் தானே நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் நண்பர் அல்லது உறவினர்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.